குட் மார்னிங் எவ்ரிபடி அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த vlog ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. அண்டு இந்த vlogல நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பேசிக்காக எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒட்டகமுண்டு அப்படிங்கிற பிளேஸுக்கு போகிறோம். ஸோ ஒட்டகமுண்டு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அது உதகமண்டலம், ஊட்டி. ஸோ அதோட இன்னொரு ஓல்டு நேம் தான் ஒட்டகமுண்டு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 280 கிலோமீட்டர்ஸ் வருது. ஒரு 6 hours ஆஃப் ட்ராவல் டைம் காட்டுது. ஸோ பைக்கர்ஸ் யாராவது ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, ஊட்டிக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா நான் ஒரு பெஸ்ட்டு ரூட் சொல்கிறேன். எப்பவும் போல் நார்மலாக 2 ரூட் இருக்குது பெங்களூர்லேருந்து ஊட்டி போகிறதுக்கு. ஸோ ஒன்று மைசூர் போய் மண்டியா, ராம்நகரா, பந்திப்பூர் கிராஸ் பண்ணி மசனகுடி வழியாக போய் ஊட்டி போகலாம். இன்னொரு ரூட் கனக்புரா ரூட்டு. ஸோ நான் சூஸ் பண்ணது கனக்புரா ரூட். ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் நான் சொல்கிறேன். இது என்னப்பா கேஜிஎஃப் ஃபிலிமில் வர மாதிரி அந்த பெரிய பார்லிமெண்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குது, ஏதோ மெடிக்கல் காலேஜுங்க. ஸோ ஃபைனலாக ஒரு டீ ஷாப் ஓப்பனில் இருக்குது. ஸோ இங்கே நிப்பாட்டிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். டிந்தல் பாய். ஸோ டீயெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம திரும்பி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மைசூர் ரீச் ஆயாச்சு. நான் அந்த பெஸ்ட் ரூட்டை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்கலாக பார்த்திங்கன்னா மைசூர் ஹைவேல 4 வீலர்ஸ் மட்டும்தான் அலௌடு, 2 வீலர்ஸ் சர்வீஸ் ரோட்டில் தான் போகணும். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் கனக்புரா ரூட், ஆல்டர்னேட்டிவ் ரூட் சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மைசூரில் நிறையா ஹம்ப்ஸ் இருக்கும். ஸோ சர்வீஸ் ரோட்டில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்டாப் பண்ணி போகணும். பட் கனக்புரா ரூட் அப்படி இல்லை, ஒரு ஸ்ட்ரெயிட் ஹைவே, க்ளீன் ரோடு, எந்த ஹம்ஸும் இல்லை, ஆறாமல் பைக்கர்ஸ் நீட்டாக போகலாம். ஸோ இதுதான் பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நஞ்சன்குட் தக்ஷிண காஷி அப்படின்னு போட்டிருந்துச்சு என்ட்ரன்ஸு. எப்பா ரூட்டை பாருங்கள் கைஸ், ஸ்ட்ரெச் 1 ஸ்டெச் ஹைவேஸ்ட். எப்பா பாப்பாப்பா, பைக்கர்ஸ்க்கு ஒரு ஹெவன் இது. அம்மா ஸ்ட்ரெயிட் என்ன ரோடு. இந்த ரூட்டு தாங்க நான் சொன்னேன். இங்கே த்ராட்டில் பண்ணுங்களேன், பட் ஃபுல் சேஃப்டியோட த்ராட்டில் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் ஹைவேங்க பாருங்கள். கம்பேரிங் டு மைசூர் ரூட்டும் இந்த ரூட் எவ்வளோ பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ரூட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:45 ஆகுது. ஸோ நம்ம ஹாஃப் ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ரூட்டு தாங்க வேறு லெவலுங்க பைக்கர்ஸுக்கு. ஒரு ஸ்டாப்பிங் இல்லை, ஒரு ஹம்ப் இல்லை, ஸ்பீட் பிரேக். ஸோ ஃபைனலாக இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னா, ஐ திங்க் குண்ட்லுபேட் ரீச் ஆகிட்டோம். எஸ், அங்கே போர்டு போட்டிருக்கு. ஸோ வெல்கம் டு குண்ட்லுபேட் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. நம்ம குண்ட்லுபேட் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம மசனகுடி வழியாக தான் போகிறோம். இது என்னோடய செக்லிஸ்ட்டில் இருந்த பிளேஸு ட்ராவல் பண்ணுறதுக்கு. பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் டிக்கெட் लेना है. ஸோ எஸ், ஃபைனலி வி ஆர் இன் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹர்ட் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு க்ரீனரி இல்லை. பீகாக் ஸ்பாட்டே இருக்குது. ஏப்பா இவ்வளோ க்ளோஸில் பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பியூட்டிஃபுல். ஊட்டி ಮಸನಗುಡಿ ರೂಟಲ್ಲಿ ಸಿಗುತ್ತಣ್ಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯುಣ್ಣ. 50ನಾ? ಹಾಂ ಓಕೆ ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ஃபைனலி என்னோடய செக்லிஸ்ட் பிளேஸ் வந்துருச்சு. ஓகே, கர்நாடகா எண்ட்ஸ் ஹியர். ஃபைனலாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஃபைனலி ஐயோ என்ன இவ்வளோ அம்பு. தடா தமிழ்நாடு ஸ்டார்ட்ஸ் ஏர் போர்டு பாருங்கள் கைஸ். தமிழ்நாடு ஏற்குள்ளே என்டர் ஆகிறோம். பிஜிஎம் போர்டு பேம் 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 பேம். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆயாச்சு. அண்ட் திஸ் இஸ் த மசனகுடி, தட் மோஸ்ட் வாண்டட் ரூட். ஓகே, போலீஸ் செக்கிங் இருக்குது, ஸ்டாப் பண்ணணும் போல். இருங்க, ஸ்டாப் பண்ணுமா சார்? சார் பெங்களூரா போகிறது ஊட்டி போகலாங்களா சார்?
தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் வெல்கம்ஸ் யூ முதுமலை ஃபாரஸ்ட். பட் க்ரீனரி அந்தளவுக்கு இல்லைங்க. சம்மர் அதிகமாக இருக்கனால க்ரீனரி எதுவும் சிக்கலை. ஒரு பீகாக்கிங்க. ஸோ செக்கிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எந்த ஒரு லிக்கரு ட்ரிங்க்ஸோ எடுத்துகிட்டு வர வேணாம். எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். என்னங்க இது ஒன்றுமே இல்லை, பச்சை பச்சைன்னா எல்லாம் காஞ்சு கிடக்கு கருமம். சரி, இன்னொரு வாட்டி நம்ம எப்போ க்ரீனாக இருக்குமோ அப்போ வரலாம். ஸோ பெஸ்ட்டு சீசன் எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபெப்ரவரிலேருந்து மார்ச் வரலாம், அண்ட் அக்டோபர் டு நவம்பர். இதுதான் ஊட்டி விசிட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் சீசன். பட் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ரீனரியே இல்லை. நான் வீடியோவில் ரீல்ஸில் பார்த்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டி மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் கைஸ், நீங்கள் வந்து மசனகுடி ரூட் வழியாக பெங்களூர்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 6 AM அப்புறம் தான் மசனகுடி என்ட்ரு ஆக முடியும். அது வரைக்கும் நீங்கள் செக் போஸ்ட்டில் வெயிட் பண்ணணும். வைல்ட் அனிமல் கிராசிங்ஸ் இருக்கனால ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஸோ ஈவினிங்கும் அதே மாதிரி தான், 6 PM மேலே உள்ளே வர முடியாது. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், நிறைய டீர் ஸ்பாட் இருக்குது. அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ க்ளோஸ்லேருந்து பார்க்குறேன் ரியலில். ஐயப்பா சூப்பராக இருக்குது. எவ்வளோ குட்டி குட்டி டீர்ஸு, நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் க்ரீனரியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சம்மர்னால் எல்லாம் காஞ்சிருச்சுங்க, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ ரூட் நல்லாயிருக்கு, வாங்க என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ரூட்டை. ஓ இங்கே பாருங்கள், இன்னும் க்ளோஸு. பயப்பட மாட்டேங்குது பாருங்களேன், ஜாலியாக அது வேலையை பார்த்துட்ருக்கு. இங்கே எலிஃபெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், கீழே குளிச்சிட்ருக்கு. இருங்க பாட்டியம்மாட்ட கேட்போம். பாட்டிமா அங்கே போகலாமா நாங்கள்? ஆ ஃபைன் போடுவாங்களா? ஐயோ சரிங்கம்மா. நேச்சரில் ட்ரைவ் பண்ணுறது வேறு லெவல் ஃபீலுங்க. இங்கே பாருங்கள், அந்த மார்னிங் சன்ரைஸு, ஃபாரஸ்ட்டு, ரோடு செம்மையாக இருக்குது. பக்கத்தில் சின்ன சின்ன குளம், ஏரி மாதிரி பிளேசஸ்ஸு. ஐயோ கைஸ் இங்கே பாருங்கள், அம்மாடி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது கைஸ் பார்க்குறக்கு. ஐயோ ஓடுது, எல்லாம் பயந்துட்டேன். சரி நீங்கள் சாப்பிடுங்கப்பா, நான் கிளம்புறேன். எனக்கும் டைம் ஆகுது, பசிக்குது வேறு. பொறுமை நான் எதுவும் பண்ண மாட்டேன். பாய். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஊட்டியோட ஸ்டார்டிங் டவுன் வந்துட்டோம், ஹேர்பின் பெண்டு. ஸோ டோட்டலாக 36 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ரூட்டில் மட்டும் கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக போங்க, ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மிரர் பார்த்துட்டு டைசன் சாரி. பெருசாக அடியெலாம் இல்லை, ஜஸ்ட் டைசனோட இண்டிகேட்டர் உடஞ்சிருச்சு. ரீச் ஆகிட்டோம் ஃபைனலி. ஸோ ஊட்டிக்கு வந்தாச்சு கைஸ். நான் வேறு க்ளவுஸ் போடாமல் இருந்தால் லைட்டாக கையில் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. பரவாயில்ல விடுங்க, இருக்கிறது தான், அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சு. ஸோ ஓகே கைஸ், நான் ரீச் ஆகிட்டேன் ஆல்மோஸ்ட். நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் சொல்கிறேன். இந்த ஊட்டி விலாக் வந்து ஒரு 3 சீரீஸாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வியூ நல்லாயிருக்கு. ஸோ டில் தென் டாட்டா பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.